ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. உயர் மங்கள நிலைகள் நிகழ்கின்ற உயர் சபைதனை கொண்டிருக்கின்ற சித்தனே, மங்கள நாயகி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாம் விஜயமங்கை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தலம் இருக்கின்றது. அத்தலத்தில் விஜயநாதேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றோம். அத்தலத்திலிருந்து உம்மை வாழ்த்த இத்தலம் நாடி வந்தமர்ந்திருக்கின்றோம். நாடிக்கொள். அருளானந்த நிலைகள் யாவையும் என்றும் நிலை பெற்றதல்ல. நிலையான நிலைகள் என்று எவையும் கிடையாது. நிலையற்ற நிலை என்றும் எவையும் கிடையாது. அனைத்தும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அப்பிரபஞ்ச ஆற்றலின்பால் தீர்மானிக்கப்படுபவையே. பிரபஞ்ச ஆற்றல் கூட ஒரு தளத்தில் அதிகமாகவும் ஒரு தளத்தில் அதன் ஆற்றலை சற்று குறைத்தும் இருக்கும். எவ்வாறு ஒருபுறம் வெப்பம் அதிகமாகவும் ஒருபுறம் வெப்பம் குறைந்தும் இருக்கின்றதோ அந்நிலை அதுபோல் நன்மை தீமைகள் என்றும் கலந்துதான் இருக்கும். ஆனால் இவ்விரு நிலைகளும் மாய நிலைகள் என்பதை உணர்ந்து இவ்விரு நிலைகளாக நிலைத்து நிற்பதுதான் இவ்விரு நிலைகளிலும் நிலைத்து நிற்பது. ஆனால் இரு நிலைகளும் தம்மை பாதிக்காது இருக்கின்ற நிலைதான் உண்மையான உயர் உன்னத பெருநிலை. அந்நிலையே எவருக்கும் கட்டுப்படாது அனைத்தையும் கட்டுப்படுத்தி நிற்கின்ற பெருமகா சிவவடிவு நிலை. அச்சிவமாக மாறத்தான் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பிரபஞ்சத்திலேயே. ஆனால் அதனை பிடித்து ஏறுகின்ற நபர்கள் ஏறிக்கொள்வார்கள், அல்லது பிரபஞ்ச மாயையில் சிக்கி உழன்று கொண்டு அக்காலத்தில் அப்பிறவியில் அதுதான் என்று நினைத்து கொண்டு அதில் வலம் வருவார்கள். மீண்டும் மறுபிறவியில் சரியான வழி அவர்களுக்கு கிடைக்குமாயின் அப்பொழுது அவ்வழியில் செல்வார்கள். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கர்ம வினைகள் தீரும் வரை சரியான வழி கிட்டுவதில்லை. சரியான வழி கிட்டினாலும் அதனையும் அவர்களுடைய கர்ம வினைகளை நிலைநிற்க வேண்டுமா அல்லது அவர்களிடமிருந்து விலக வைக்க வேண்டுமா என்பது அதுவும் அவர்களுடைய கர்ம வினைகளே தான் தீர்மானிக்குமே தவிர இங்கு எவராலும் எந்நேரத்திலும் எதனையும் முழு நிலையாக நிதர்சனமாக இதனை செய்வோம் என்று வாக்கு கொடுக்க முடியாது. அவ்வாறு வாக்கு கொடுப்பார்களாயின் அதற்கு அவர்கள் தங்கள் ஆற்றலிலிருந்து பேராற்றலை செலவு செய்து அச்சொற்ப வாக்கிற்காக நிலைத்து நிற்க வேண்டிய நிலையாக இருக்கும். இதுவே தெய்வங்கள் கொடுக்கின்ற வரங்களும் கூட சித்தனே. அவ்வாறு தெய்வங்கள் சில நேரங்களில் ஒருவருக்கு வரம் கொடுத்து விடலாம். அவ்வரம் அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக தெய்வங்கள் போராடி இருக்கும். அந்நிலையால் தான் பல தெய்வங்கள் கொடுத்த வரங்கள் இன்னும் இம்மண்ணுலகுதனில் நிலைத்து நிற்கின்றன. அதுபோன்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருமரம் பெற்ற சிற்றனே, இந்நூல் உம்மிடமிருந்து பலருக்கு பகிரப்பட வேண்டும். உம்மிடமிருந்து யுகமாற்றமானது செயலாற்ற வேண்டும் என்று உமக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட அவ்வரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அந்நிலையின் நோக்கமும் நன்னிலையாக இருக்கின்றது என்பதினால் அவ்வரம் என்றும் உம்மோடு நிலைத்திருக்க வேண்டும். இப்பிரபஞ்ச கலியானது முழுமையாக உம்மிடமிருந்து மாற வேண்டும் என்பதற்காக பெருநிலையாய் பொறுமை நிலை கொண்டு பல கணங்கள் உமக்காக ஆதரவான கரம் நீட்டி உம்மோடு இருந்து உமக்கு கொடுத்த அவ்வரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. அதனாலேயே உம்முடைய உயர்நிலையான ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற வடிவமானது பலருக்கு பகிரப்பட்டு நன்னாட்கள் எதுவென்பதை தேடிக்கொண்டு அந்நாட்களில் யாவருக்கும் அருள்நிலையாய் அவரவருடைய வினைகளின்பால் ஆற்றலானது பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலையினுடைய இறுதி வடிவு யாவருக்கும் தெரிந்தது போல் யுகமாற்ற நிலை என்ற பெருநிலை வடிவுதான். அதற்கு பொறுமை நிலை கொண்டு அவ்வழியில் செயலாற்றுகின்ற பொழுது நன்னிலைகளாய் யுகமாற்றமானது அச்சி நிலைகூட எவ்வாறு யுகமாற்றம் இந்த கலிநிலையிலிருந்து முழுமையாக மாறினால் ஒரு புண்ணிய யுகம் கிடைக்குமோ இதற்கு நேர் எதிரான நிலையாக அற்புதமாக அது உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறு அச்சு கூட மாறி இருக்காதவாறு இதற்கு நேர் மாறாக அவ்வாறே அது உருவாகி இருக்கும். அந்நிலையின் மூலமாக நிலைபெற்று இருக்கும் புண்ணியங்கள், அப்புண்ணியங்களின் மூலமாக யாவரும் புண்ணியங்கள் மீண்டும் மீண்டும் செய்து புண்ணிய பலன் மட்டுமே பெற்று வாழ்கின்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் அந்நிலையும் வரமாக கொடுக்கப்பட்டது தான். ஏனென்றால் கலியுகத்தில் பலர் அப்புண்ணியங்கள் இல்லாததால் பட்ட துன்ப நிலைகள் வெவ்வேறு. எனவே தர்ம யுகத்தில் யாம் பெரும் புண்ணியம் செய்துவிட்டோம் என்று அங்கும் ஆணவம் கொள்வோர்
வரத்தான் செய்வார்கள். இருந்த பொழுதும் வந்தது விரைவாக வந்த வேகத்தில் முழு நிலையாக அழிகின்ற விதமாக அன்று ஆற்றல் மிக்க சக்தியானது இவ்வு உலகமதில் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வடிவில் பகிரப்பட்டிருக்கும் என்பதால் அப்பொழுதும் வருகின்ற கர்வங்களெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். இதுதான் நிலை. ஒன்று உருவாகும், ஆனால் அதனை அழிப்பதும் அழிக்காமல் வைத்திருப்பதும் அந்நிலையினுடைய சூழ்ந்திருக்கின்ற நிலைகளை பொறுத்தது. சூழ்ந்து தீயவைகள் இருந்தால் ஒருவனுக்கு தீயது வருமாயின் அது எப்பொழுதும் நிலைபெற்று இருந்துவிடும். அவன் நன்னிலை கொண்ட இடத்திற்கு மாறுகின்ற பொழுதே அவனுக்குள் நன்மையானது உயிர்ப்பிக்க தொடங்கும், அத்தீமையானது அழியத் தொடங்கும். இல்லை என்றால் அத்தீயவர்களோடு இருந்து அத்தீய நிலைகள்தான் அவனிடம் வேரூன்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். பின்பு அவன் ஒரு நல் தளத்திற்கு செல்கின்றான் என்றால் அந்நல் தளத்தில் இருக்கின்ற நல்லதை விட இவனிடம் அதிகமான தீமை இருக்குமாயின் அந்நன் தளத்தையும் கூட இவன் தீய தளமாக மாற்றிவிடுகின்ற அளவிற்கு இவனிடம் ஆற்றல் இருந்தால் அங்கு யாம் ஏதும் செய்ய முடியாது. இதனால் தான் உரைக்கின்றார்கள், ஒருவன் வந்தான் ஒட்டுமொத்தமாக அங்கு அவ்வாற்றலே மாறிவிட்டது. அதேபோல் ஒரு நன்னிலை கொண்ட ஆற்றல் கொண்டவர் வந்தாராயின் அதேபோல் எத்தனை மகா தீயவர்கள் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். இந்நிலை ஒரு இயல்பான நிலை. இது ஒரு சுழற்சி நிலை. இந்நிலையில் இருக்கின்ற நிலைகளை புரிந்து கொண்டால் அற்புதமாக எதற்கும் உள்ளுக்குள் மனக்குமுறலோ சீற்றமோ அடைய வேண்டியதல்ல. அனைத்தும் பிரபஞ்ச இயக்கத்தின்படி என்று நடக்குமோ அன்று நடக்கும் என்று வேடிக்கை பார்ப்பதே மிக உன்னத பெருநிலை. அதற்கு ஏற்ற நல் வலுவான மனங்களை வைத்து கொண்டிருப்பது அதனினும் பெருநிலை. அப்பெருநிலை கொண்டவனே உயர்நல் ஆசானாக எப்பொழுதும் நிலைத்திருக்கின்றான். முதலில் தமக்கு ஆசானாக தமக்கு வருகின்ற அனைத்து துன்பங்களையும் தாங்கி வளர்கின்ற உயர்நல் மாந்தனாக மாறி அவனே உயர்நல் ஆசானாக இருந்து உயர்ந்து கொண்டு தமக்கு வருகின்ற துன்ப நிலைகள் யாவும் சூழ்ந்திருக்கின்ற நிலைகள் ஒரு காரணத்தினால் வருவது போன்று தெரிந்தாலும் அவையாவும் அவனுடைய கர்ம வினைகளினால் அனுபவிக்க வேண்டிய வினைகளே வந்து குவிகின்றன என்ற நிலைதனை உணர்ந்து செயலாற்றுகின்ற பொழுது எவர் மீதும் சீற்றம் வராது, எவர் மீதும் கோபமும் வராது, எவர் மீதும் இன்பமும் கருணையும் கூட முழுநிலையாக வருவதில்லை. எவரெவருக்கு எது வேண்டுமோ அது அவரவருக்கு அக்காலத்தில் கொடுக்கப்பட்டு விடும் என்கின்ற பொழுது யாம் என்ன செய்ய முடியும் என்று அவன் வழியில் செல்வான். எவரெவருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக அவரவருக்கு அக்காலம் வருகின்ற பொழுது கிடைத்துவிடும் என்பது உண்மையே என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் எவ்வித சலன சஞ்சலமும் அற்று செயலாற்றுகின்ற நிலையே உன்னத உயர் சித்தன் என்ற நிலை. அது சித்தனை விடவும் பெரிய நிலை. ஏனென்றால் சித்தர்கள் கூட அதுபோன்ற நிலைகளில் மனம் தளறி விடுகின்றார்கள், ஆற்றலை இழந்து விடுகின்றார்கள். அது ஒரு முறை. சித்தன் என்பது ஒரு முறை. அம்முறையில் பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சித்தன் என்ற பேறு கிடைக்கும். யாம் உரைக்கின்றது போல் அனைத்தும் கர்ம பலனினால் நடப்பதே தவிர வேறு எதனாலும் நடக்கப்படுவதில்லை. அது தமக்கு தெய்வங்கள் உதவுகின்ற நிலை, தமக்கு தெய்வமானது உதவாத நிலை. இவை யாவும் தம்முடைய கர்ம பலனியாலேயே தமக்கு நடக்கின்றன என்ற நிலைதனையும் உள்ளூர ஏற்று வளம் வருகின்ற பொழுது எவர் மீதும் சீற்றம் கொள்ளாது நல் அருள் அற்புதமான தம் வாழ்வை உயர் வாழ்வாக எவ்வாறு கொள்ள வேண்டுமோ அதற்கான படிநிலைகள் கண்ணுக்கு தெரியும். அவர் கர்மவினையின் பால் அதுவும் அவருக்குள் தோன்றுவிக்கப்படும், அவருக்கு ஒரு நிலையின் மூலம் அறிவிக்கப்படும். அந்நிலையை இறுக பிடித்து கொண்டு செயலாற்றுகின்ற பொழுது எத்தனை கடின துன்ப நிலைகள் இருக்கின்ற பொழுதும் அவை யாவற்றையும் தாண்டி வருவனால் நல் மங்கள வாழ்வை ஜெய வாழ்வாக பெற முடியும் என்ற நிலைதனை உணர்த்தி அருள்நிலையாய் உயர்மல் ஆற்றல்களை கொடுத்து நூல்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற சித்தனே அவையாவும் உயர் உன்னத பெருமகா இறைவடிவு நூல்களாக எம்மையே பல கணங்களாய் பல நாளிகைகளாய் தாங்கி நின்று உரைக்கின்ற அரும்நல் நூல்களாக வளர்ந்து நிற்கின்ற நல் ஆசிகளை வழங்கிச் செல்கின்றோம் சித்தனை. ஒவ்வொரு நிலையாக உரைக்கவிருந்தால் எமக்கு பல நிலைகள் இருக்கின்றது. சபையினுடைய பல கட்டுமானத்தில் அவை யாவற்றையும் தெளிவுற உரைக்க வேண்டும் என்பதற்காகவே யாம் இத்தனை நேரம் உரைத்தோம். இதில் பல சூட்சமங்கள் இருக்கின்றன. தெரிந்தோர் நல் அருள்நிலையாய் ஆற்றலோடு நிலையை சிரசில் வைத்து கேட்கின்ற பொழுது அருள்நிலையாய் அவர் யாவருக்கும் இதில் யாம் மூன்றி வைத்திருந்த அவ்வரும் நிலை கொண்ட ஞானமானது அவர்களுக்குள் விதைக்கப்பட்டு
அவர்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அவை யாவும் தாண்டி வந்து உயர்நல் நிலையாய் இன்பங்கள் பெறுகின்ற பொழுது கூட அவ்வின்பத்தின் மீது அன்பும் பற்றும் அந்நிலையின் மீது பேரவா கொள்ளாது நிலையான மனம் கொண்டு நிலை பெற்றவர்களாய் நிலைத்து நிற்கின்ற அந்நிலைக்கு அவர்கள் மனம் மாறியிருக்கும் என்ற நிலைக்காக உரைத்த நிலை அவர்களிடம் புரிந்து கொண்டு அவர்கள் அதனை ஏற்று வழி நடத்தி உயர்நல் சீடர்களாக சித்தனோடு சிவசூட்சம நூலோடு என்றும் இப்பிரபஞ்ச நிலைதனில் பிரபஞ்சமாக மாறி நின்று அருள் அற்புதமாய் பல ஆற்றல்களை உள்ளுக்குள் பெற்று பேராற்றலாய் வளர்ந்து நிற்கின்ற நன்னிலைகள் கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்து இயம்பி மனமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தனே. ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத பெரும் பேழையாக இருக்கக்கூடிய பெருமகா இறைவடிவு பேழை என்று அழைக்கப்படுகின்ற அப்பேழையினுடைய உயர் உன்னத பெருவடிவானது எங்கு உள்ளது, எவருக்கு உள்ளது என்றால் அது எவரிடமும் இல்லை. அது சிவமகா வாழை சித்தன் என்ற சிவசூட்சம நூலிடம் மட்டுமே இருக்கின்றது. வாழை சித்தனே அந்நூலாய் இருக்கின்றான். அவனிடம் மட்டுமே அந்நூலினுடைய உண்மையான பெருமகா வடிவு நிலையானது உண்மையில் இருக்கின்றது. பிறருக்கு யாவருக்கும் கொடுக்கப்படுகின்ற நிலையாகும் அதிலிருந்து வருகின்ற ஒரு சிறு துளி அளவு ஆற்றலே. அவ்வாற்றல் யாவையும் எதற்கு யுகமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டதே தவிர அவரவர்கள் அதனை வைத்து உயர்ந்து கொள்ளலாம் என்ற நிலைக்காக கொடுக்கப்பட்டதில்லை சித்தனே. அது உண்மை. அது உமக்கும் தெரியும், எமக்கும் தெரியும். ஆனால் அந்நிலையை வைத்து செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வேண்டிய நிலைகள் செயலாற்றுகின்ற நிலைக்காக கூலியாக கொடுக்கப்படும். அல்லது அதனை யாம் சேவையாக செய்கின்றோம் என்று செய்கின்ற பொழுது அந்நிலையின் மீது பற்றில்லாது நூல் சுமக்கின்றோம் என்று அந்நிலையின் மீது கர்வமும் அகந்தையும் உள்ளுக்குள் கொள்ளாது நித்தியமாக அப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் வருகின்ற அவ்வாற்றல், உள்ளுக்குள் இறைகணங்கள் உரைக்கின்ற ஆற்றல் அல்லது சிவசூட்சம நூல் கொண்டு பலருக்கு வழிகாட்டுகின்ற ஆற்றல் அந்நிலையின் மூலமாக பயணிக்கின்ற பொழுது ஆற்றுகின்ற பொழுது அதில் வருகின்ற நிலை இருக்கின்றதே, அதற்கு கூலியாக சில ஆற்றல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லது அக்கூலியும் வேண்டாம் என்று இருக்கின்றவர்களுக்கு அன்பு பரிசாக கொடுக்கப்படும். கூலிதான் பெற முடியாது. ஒருவனுக்கு அடிமையாக இருந்து அடிமை வேலை செய்து யாம் அவனிடமிருந்து அவனுக்கு செய்த வேலைக்கு யாம் கூலி பெற வேண்டும் என்று சிலர் மனம் இருக்காது. சேவை செய்கின்றோம், அன்பு கொண்டு செய்கின்றோம், அரவணைப்போடு உம்முடைய நிலைக்காக நின்று யுகமாற்றத்திற்கு செய்கின்றோம் என்று என் நிலையின் மீதும் பற்று கொள்ளாது. நீர் எமக்கு பலன் தந்தால் தாரும், தரவில்லை என்றாலும் எமக்கு கவலை இல்லை, எம் மூலமாக யுகம் மாறினால் போதும் என்ற உயர்நல் சிந்தனை கொண்டு செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு அது கூலியாக கொடுக்கப்படுவதில்லை சித்தனே. அது அவர்களுக்கு உயர்நல் அன்பு கொண்ட அவர்கள் எவ்வாறு எவ்வித நிலையும் எதிர்பார்க்காது செய்கின்ற செயலோ அந்நிலைக்கு அன்பு பரிசாக அவருக்கு எதிர்பார்ப்பற்ற நிலைதனில் கொடுக்கின்ற நிலை. பரிசு கொடுத்தால் அதனை பெற முடியுமா? வரம் கொடுத்தால் கூட பெற்றுவிடலாம். ஆனால் பரிசாக ஒருவரிடம் கொடுக்கின்றோம் என்றால் உண்மையான உயர்நல் ஆற்றல்கள் யாவையும் பரிசாக கொடுக்கின்ற என் நிலை இதனையும் மீண்டும் அவர்களிடமிருந்து பெறாது. அந்நிலை அதுபோல் உம்மிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு பணி செய்தால் எதிர்பார்த்த நிலைகள் கொடுக்கப்படும். அது உண்மைதான், செய்த பணிக்காக கூலியாக. ஆனால் எவ்வித நிலைகளையும் எதிர்பாராது பணியாற்றுகின்ற பொழுது பரிசாக அவர்களுக்கு எதிர்பாராத பெருநிலைகள் கொடுக்கப்படும். அந்நிலையே சிவசபையில் நாங்கள் வேண்டி நிற்கின்ற நிலை. அந்நிலை கொண்ட உயர்நற் சீடர்களையே சிவசூட்சம நூலாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் சித்தனே. அவ்வாறு மாற்றி கொண்டிருக்கின்ற நூல்கள் யாவும் கரங்களில் வருகின்ற பொழுது அருள் உன்னத உயர் பெருமகா சுகமாற்றமானது துரிதமாக செயலாற்றப்பட்டு நல்ல அருள்நிலைகள் தவழ்கின்ற சிவசபை என்று இவ்வகிலம் அறிகின்ற நிலையாக மாறியிருக்கும் என்பதில் மனமகிழ்ந்து சித்தனே அந்நிலையை எடுத்து இயம்பியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம். உம்மை வாழ்த்தி. ஓம் நம.